Hi friends, welcome to Aram Info. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சின்ன குட்டி ஸ்நாக்ஸ் பசங்கள்லாம் ரொம்ப தியேட்டரில் போய் சாப்பிட்றது அந்த மாதிரி பாப்கார்ன் தான். கேரமல் பாப்கார்னும் வந்து வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த 2 ஐட்டமும் நான் உங்களுக்கு காரம் பாப்கார்னும் பண்ண போகிறேன், 2வது கேரமல் பாப்கார்னும் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்யலாங்க. வீட்லேயே நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியது எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. கார்ன் மட்டும் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா பசங்க கேட்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அது ஒன்றும் ஹெல்த்துக்கு இதுவும் ஆகாது. பசங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. 2 விதமாக கற்றுக்கிட்டிங்கனாக்கா பசங்க எது லைக் பண்ணுறாங்களோ, ஸ்வீட் பாப்கார்ன் வேணும்னா ஸ்வீட் பாப்கார்ன், இல்லைன்னா காரம் பாப்கார்ன் வேணும்னா காரம் பாப்கார்ன் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது வந்துங்க இந்த கார்னு. இதில் பார்த்து வாங்குங்க. பாப்கார்ன் செய்கிற கார்னுன்னு சொல்லி கேளுங்க. இல்லைன்னா பெருசாக கொடுத்துருவாங்க. பெருசாக கொடுத்தாங்கன்னாக்கா அது பொரியாது. இந்த மாதிரி சின்னதாக இருக்கணும். நான் கடையில் கேட்டிங்கனாலும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். அது கவனமாக வாங்குங்க. இதை விட பெருசாக நம்ம ஸ்வீட் கார்ன் மாதிரி பெருசாக இருந்ததுன்னா அதை தயவுசெய்து வாங்காதீங்க. அது பொரியாது. அது வந்து வேக வச்சு ஏதாவது செய்கிறதுக்கு தான், அது கார்ன் ஐட்டம் செய்கிறதுக்கு தான். பாப்கார்ன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாப்கார்ன் தான் வாங்கணும். இது ஒரு கப் எடுத்துருக்கேன், ஒரு டம்ளர். பட்டரில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால நான் பட்டர் எடுத்துகிட்ருக்கேன். எண்ணெயிலையும் செய்யலாம், பட்டர் இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய். காரம் பாப்கார்னுக்கு சால்ட்டும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் கொஞ்சம் சாட் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும். இறக்கின பிறகு சாட் மசாலா. ஸ்வீட்டுக்கு வந்து சர்க்கரை போட போகிறேன், கேரமல் இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னுட்டு. ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் பாப்கார்ன் செஞ்சுட்டு அது கேரமல் பாப்கார்னுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அப்புறம் காரம் பாப்கார்ன் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு கேரமல் பாப்கார்ன் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. பட்டர் ரொம்ப தேவையில்லை, ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனதும் அது பாருங்கள், கார்னை வந்து போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அந்த பொரியாக பொரிஞ்சு வரும் பாப்கார்ன் வந்து, அது வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. இது ஸ்வீட் செய்ய போகிறோம் இல்லைங்களா, இதுக்கு ஜஸ்ட்டு சும்மா ஒரு பிஞ்சு தான் சால்ட்டு இவ்வளோண்டு போட போகிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு தீஞ்சு போகாமல் நல்லா பொரிஞ்சு வருங்க. அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே ஃபஸ்ட்டு வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னாக்கா அது வந்து கலரும் மாறிடும். அந்த ஈரப்பதம் இருக்கிறதெல்லாம் போகிற வரைக்கும் அது இதுவாகுங்க. கார்னில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போன பிறகு தான் அது வந்து பொரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மைக்ரோ ஓவன் வச்சுருக்கிறவங்க வந்து நீங்கள் அழகாக அதுலேயே கூட செய்யலாம். நல்லா வரும். அதில் இன்னும் அப்படியே கடையில் இருக்கிற பாப்கார்ன் மாதிரியே நல்லா பாப்பப் ஆகி வரும். இல்லாதவங்க வீட்டில் இந்த மாதிரி வானல்லே செய்யலாம், குக்கர்லேயும் செய்யலாம். பாருங்கள், நம்ம போட்டதுக்கும் இப்போதைக்கும் எப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்குது. பார்த்திங்களா, பொரிய ஆரம்பிக்குது ஒன்றுன்னா. நல்லா கொஞ்சம் பொரியட்டும். ஒரு 10-15 பொரிஞ்ச பிறகு நம்ம ஒரு மூடியை வச்சு, வெடிக்கும் அதனால் ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. கீழேயும் வந்து நல்ல சிம்மில் வச்சுடுங்க. சவுண்டு கேட்குதுங்களா? பொரியிற சவுண்டு பாருங்கள். பொரிஞ்சு எவ்வளோ அழகாக பாப்கார்ன் வந்திருக்குது பாருங்கள். எப்படி நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க. இது வானல் பத்தாமல் வெளியெல்லாம் சிந்தி இருக்கு. இப்போது கேரமல் பாப்கார்னுக்கு சர்க்கரை பாகு பிடிச்சிக்கலாங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுக்கு சின்ன கப்பில் சுகர் எடுத்துருக்கேன். கேரமல் பாப்கார்னும் ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வேர்க்கடலை பர்ஃபி, எள்ளு பர்ஃபிக்கெல்லாம் காட்டினேன் இல்லைங்களா உருண்டைக்கு,
அதே மாதிரி வந்து கல் பாகு பிடிச்சிக்கணும். சர்க்கரையை நல்ல பாகு வரட்டுங்க. கல் பாகு வரணும். கம்பி பதம், உருண்டை பதம் எல்லாம் போயிட்டு கடைசி ஸ்டேஜ் தான் கல் பாகு. பாருங்கள், ஷைனிங் வர ஆரம்பிச்சிருக்கு. நுரையெல்லாம் குறைஞ்சி ஒரு ஸ்டேஜும் பார்த்துக்கோங்க எப்படி வருதுன்றது. இந்த நுரையெல்லாம் அடங்குது பார்த்திங்களா, ஷைனிங் ஆகுது. நான் கொஞ்சம் கலரும் மாறுற வரைக்கும் வைக்கிறேன். அப்போ தான் கேரமலைஸ் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இது கம்பி பதம் வந்துருச்சு. நான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு வச்சுருக்கேன். கேரமலைஸ் பாப்கார்ன் சொன்னேன் இல்லைங்களா, அது கேரமல் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் ஆகட்டும். பார்த்திங்களா, போட்டால் சவுண்ட் கேட்குதா? அதுதான், இப்படி புட்டோம்னா மிட்டாய் மாதிரி உடையும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிம்மர் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் மாறுது பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுதுங்களா? நுரையெல்லாம் க்ளீனாக அடங்கிருச்சு. இப்போ வெறும் ஷைனிங் தான் தெரியுது. கொஞ்சம் கலர் வரட்டும். கலர் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா பாப்கார்ன் போட்டு கிளறிடணும். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? போகிறோம், ரொம்ப கருப்பாக வேண்டாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பாப்கார்னு, அது எவ்வளோ அந்த கேரமலில் பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டு கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா அந்த இது கோட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இந்த பாப்கார்னுக்கு ஃபுல்லாக அந்த இது ஸ்வீட்டெல்லாம் வந்து கேரமெல்லாம் நல்லா கோட் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கேரமல் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆனவுடனே அது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. திருப்பியும் கொஞ்சம் கீழே இருந்ததுனாக்கா அந்த சக்கரை பாகு அதில் இன்னும் கொஞ்சம் பாப்கார்ன் போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். காரம் பண்ண போகிறேன். அதே மாதிரியே பட்டர் ஊற்றிக்கோங்க. நான் பாதி டம்ளர் தான் போட்டிருக்கேன். அது என்ன, அந்த வானல் பத்தாததுனால. இதுக்கு வந்து சால்ட்டு நம்ம தேவையான அளவு சால்ட்டு இப்போவே போட்டுக்கணும். அப்போ தான் வந்து பாப்கார்னில் நல்லா பிடிக்கும். அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் இல்லை, 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதே மாதிரி மீடியம் ஃப்ளேவரில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மரில் போட்டிங்கன்னா ரொம்ப வறுபடுறதுக்கு லேட் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடைசியாக சால்ட்டு போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பாப்கார்னில் வந்து பிடிக்காது. அதனால் நீங்கள் இந்த ஆயிலில் இது பட்டரில் டீப் ஃப்ரை பண்ணும்போதே வந்து போட்டுவிடுங்க. நல்லா கொஞ்சம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வெடிக்க ஆரம்பிக்கும்போது மிளகாத்தூள் போட்டு மூடிட்டோம்னாக்கா காரமும் உப்பும் வந்து நம்மளுக்கு பிடிச்சிரும். வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சிம்மர் பண்ணிக்கோங்க. பார்த்து பண்ணுங்கள். அது பொரிய ஆரம்பிக்கும்போது நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. சிம்மரில் வச்சுருங்க. சவுண்ட் அரங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா? நல்ல மசாலாவும் பிடிச்சிருக்குது, உப்பு எல்லாமே பிடிச்சிருக்குது. கலரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பார்த்தீங்களாங்க. காரம் பாப்கார்ன் செஞ்சாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு நல்ல சாட் மசாலாவை நம்ம தூவிக்கிட்டோம்னாக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாட் மசாலா இல்லைன்னாலும் பாவ்பாஜி மசாலா இருந்தாலும் ஓகே. இப்போ பாருங்கள், நல்ல காரசாரமாக வந்திருக்கு. நீங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நிறைய காரம் வேணும்னீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். இதுவே காரசாரமாக தான் இருக்குது.
பாருங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டான். பாப்கார்னுனாக்கா எங்கள் வீட்டில் ரொம்ப இஷ்டம் பசங்களுக்கு. செஞ்சு வச்சதுலேருந்து பக்கத்துலேயே இருக்கான். கேரமல் பாப்கார்ன் இவர் சாப்பிட போகிறாரு. தீரஜ் எட்டுண்டாய் ధీరజ్ నువ్వు చెప్పు ధీరజ్ అక్కడ చూసు கேரமல் பாப்கார்ன் எப்படி இருக்கு? டேஸ்ட் இருக்கு. அப்புறம் இது காரம் பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன் பாப்கார்ன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய், வணக்கம். ஓகேங்க, நல்லா வந்திருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். நீங்கள் வெளியிலேயே போக மாட்டீங்க. அப்புறமா வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.